வணக்கம் நண்பர்களே. உங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் 70 வயசுக்கு மேலே யாராவது இருந்தாங்கன்னா, உங்கள் குடும்ப உறுப்பினர் தாத்தா பாட்டியோ அம்மா அப்பாவோ அந்த மாதிரி யாராவது வயசானவர் இருந்தால் உங்கள் வீட்டுக்கு இப்போது ரேஷன் பொருட்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நேரடியாக தருவாங்க. அப்படி ஒரு அருமையான திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் 12, 2025 அன்னைக்கு தொடங்கியிருக்கிறாங்க. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் என்ற பெயரில் தொடங்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் பிறந்த பிறகு நம்ம தவறாமல் பார்க்குற காட்சி, ஒவ்வொரு ரேஷன் கடை முன்னாலும் பெரியவங்க க்யூவில் நிற்கிறது. ஒரு மாதம் பிறந்த உடனே அந்த மாதத்துக்கான ரேஷனில் கொடுக்கப்பட பொருட்களை வாங்கிறதுக்கு முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வீட்டு பெரியவங்களை தான் வந்து அனுப்புவாங்க. அதுக்கு நடந்து போகிறதுக்கே 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்தால் உட்காரத்துக்கு சேரோ எதுவுமே இருக்காதுங்க, தரையில் தான் உட்காந்துருப்பாங்க. தண்ணி கூட கையில் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் ரேஷன் கார்டும் பையுமா ரேஷன் கார்டை எப்போ திறக்கணும் உட்காந்துருப்பாங்க. எல்லாருமே க்யூவில் ரொம்ப நேரம் நின்று பொருட்களை வாங்குவாங்க. அந்த மாதிரி காட்சியை பார்க்கும்போதே ரொம்ப மனசு வந்து வலிக்குங்க. ஆனால் அந்த காட்சிகள் இனி இருக்க போவதில்லை. நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் வயதானவர்களுக்காக ஒரு மாபெரும் ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இனி வயதானவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் அவர்கள் வீட்டுக்கே வந்து சேரும். வயதானவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, சப்போஸ் வீட்டில் வந்து யாராவது மாற்றுத்திறனாளிகள் இருந்தாலும் அவங்களுக்குமே ரேஷன் பொருட்கள் நேரடியாக வீட்டுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய தமிழ்நாடு அரசு மிக கனிவுடன் திருநம்பிகளுக்கும் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தின்படி அவர்களுக்கும் வந்து 3ஆம் பாலினத்தவருக்கும் பார்த்திங்கன்னா ரேஷன் பொருட்கள் நேரடியாக அவங்க வீட்டுக்கே வரும். இப்படி ஒரு புரட்சிகரமான இந்தியாவிலே முன்னோடி திட்டத்தை நம்முடைய தமிழக முதல்வர் கடந்த ஆகஸ்ட் 12, 2025 அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. ஒரு அற்புதமான திட்டம். இந்த திட்டத்தின்படி 3 கேட்டகரி, அதாவது வயது 70க்கு மேலான முதியவர் உங்கள் ரேஷன் கார்டில் இருந்தால் அவங்களுக்கு வீட்டுக்கே நேரடியாக பொருள் வந்து சேரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் இருக்கிறவங்க யாராவது மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே அந்த ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கே வந்து தரப்படும். 3ஆம் பாலினருக்கும் வீட்டுக்கே வந்து தரப்படும். இதர கேட்டகரின்னு போட்டிருக்காங்க, ஆனால் அது வந்து தெளிவாக இல்லைங்க. அந்த டீட்டெயிலாம் என்னன்றதை பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டு பெரியவங்களை இனிமேல் தயவுசெய்து ரேஷனுக்கு அனுப்ப வேண்டாம். அவர்களுக்கெல்லாம் இனி வீட்டுக்கே பொருள் வந்து சேரும். அதனால் யாரையுமே வெளியில் அனுப்ப வேண்டாம். ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில் பார்க்கலாம். இந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட 42 லட்சம் பேர் பயனடைய போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதியவர்கள் 70 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் 1.5 லட்சம் பேர். இந்த ஒரு டெலிவரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதற்கான கட்டணம் எதுவும் இருக்க போவதில்லை. அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கும் 34,809 ரேஷன் கடைகளில் இந்த ஒரு திட்டம் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பொருட்கள் வந்து உங்கள் வீட்டுக்கே நேரடியாக வந்து டெலிவர் பண்ண போகிறாங்க ரேஷன் கடையிலேருந்து. அதனால் உங்கள் வீட்டில் 70 வயதுக்கு மேலே பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க பேரை ரேஷன் கடையில் இன்ஃபார்ம் பண்ணி உங்கள் வீட்டுக்கே ஒவ்வொரு மாதமும் வந்து ரேஷன் பொருட்களை தர சொல்லுங்கள். அதுபோல் உங்கள் வீட்டில் வந்து யாராவது மாற்றுத்திறனாளிகள் இருந்தாலும் அவங்களுடைய பேரையும் வந்து அந்த ரேஷன் கடையில் சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாதமும் வீட்டுக்கே நேரடியாக வந்து அந்த பொருட்களை டெலிவர் பண்ண சொல்லுங்கள். நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து முழு ஈடுபாட்டோட ரேஷன் கடைக்காரங்க செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு பயனாளரும் இந்த திட்டத்திலேருந்து விடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அன்போடும் மரியாதையோடும் இந்த ஒரு சேவையை ரேஷன் கடை ஊழியர்கள் செய்யணுன்ட்டு முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்காக 30.16 கோடி ரூபாய் அலாட் பண்ணியிருக்கிறாங்க பட்ஜெட்டில். அதனால் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரேஷன் கடையும் இந்த ஒரு திட்டத்தை செவ்வனே, அதாவது நல்லபடியாக செய்யணுன்ட்டு முதல்வர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சூப்பரான வீடியோக்கள் உங்களுக்காக வந்துட்டுருக்கு.